Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான arithmetic progression question number 9ல இருந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா எக்ஸசைஸோட வீடியோஸும் சேனல் அவைலபிளா இருக்கு. தேவைப்பட்ட ஸ்டூடெண்ட் அதை பார்த்துக்கோங்க. question number 9ல if third and the ninth terms of an AP, அதாவது third termம் ninth termம் கொடுத்திருக்காங்க. third termனா A3, ninth termனா A9. third term வந்து 4, ninth term வந்து -8 அப்படின்னு கொடுத்திருக்காங்க respectively. Which term of AP is 0? எந்த term வந்து 0 ஆகும்னு கேட்குறாங்க. So let us assume nth term is 0. அப்போ an equal to 0ன்னு எடுத்துட்டு இந்த n என்னன்னு கண்டுபிடிக்கணும். எத்தனாவது term 0ன்னு கண்டுபிடிக்கணும். பேசிக்கா an ஓட ஃபார்முலா a plus n minus 1 into d அப்படின்றது தான். இதில் ஃபஸ்ட்டு a3 கொடுத்துருக்காங்க. a3 is equal to a plus n minus 1 இங்கே 3 minus 1 அப்போ நமக்கு 2dன்னு கிடைக்கும். equal to 4ன்னு கொஸ்டினில் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. a9 அப்போ எப்படி எழுதலாம்? a9 equal to a plus 8d அப்படின்னு எழுதிக்கலாம். இதோட வேல்யூ -8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது உங்களோட ஈக்குவேஷன் 1, இது உங்களோட ஈக்குவேஷன் 2. எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். ரெண்டுமே ப்ளஸ் ஏவாக இருக்கிறதுனால கேன்சல் ஆகாது. ஸோ இது மைனஸ், இதுவும் மைனஸ், இந்த மைனஸில் இருக்கிறது ப்ளஸுக்கு மாறி இருக்கும். ப்ளஸ் ஏவும் மைனஸ் ஏவும் கட் ஆகிடும். 2 - 8 பண்ணால் -6d கிடைக்குது. 8ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் 12. ஸோ மல்டிப்பிள் இருக்க -6 அங்கே போனால் டிவைட் ஆகும். அப்போ 12 டிவைடட் பை -6 கேன்சல் பண்ணால் -2. டியோட வேல்யூ -2. டியோட வேல்யூ -2 அப்படின்றத ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் இன் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் a plus 2d is equal to 4. அப்போ a plus 2 into dக்கு பதிலாக -2 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஈக்குவல் டு 4. இங்கே -4 வருது. -4 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் +4 ஆகும். அப்போ 4 + 4 வந்து ஏயோட வேல்யூ 8 தான். இப்போ கொஸ்டினில் எத்தனாவது டேர்ம் 0ன்னு தான் உங்களை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. let us assume nth டேர்ம் 0 நம்ம எடுத்திருக்கோம். ஏன்னா a plus n minus 1 into dன்னு அர்த்தம். இந்த ஃபார்முலாவில் ஏக்கு பதிலாகவும் டிக்கு பதிலாகவும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் எத்தனாவது டேர்ம் 0ன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏயோட வேல்யூ கொஸ்டினில் நம்மளுக்கு 8ன்னு கிடச்சிருக்கு. எத்தனாவது டேர்ம் தெரியாதுன்றதுனால n அப்படியே வச்சுக்கலாம். டிஃப்ரென்ஸ் வேல்யூ கொஸ்டினில் -2ன்னு கிடச்சிது. ஈக்குவல் டு 0. +8 ஈக்குவல் தாண்டி அந்த பக்கம் போனால் -8 ஆகிருக்கும். ரிமைனிங் இருக்கிற இந்த n -1ம் -2 அப்படியே இருக்கட்டும். +8 அங்கே போய் -8 ஆகிடுச்சு. மல்டிப்பிள் இருக்க -2 அங்கே எடுத்துகிட்டு போனால் டிவிஷனுக்கு வரும். அப்போ n - 1 is equal to -8 by -2. மைனஸ் கட் ஆகிடும். 2 1s are 4s are. n - 1 is equal to 4ன்னு கிடைக்கிது. -1 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் +1 ஆகும். அப்போ 4 + 1 வேல்யூ 5. இப்போ எத்தனாவது டேர்ம் வந்து 0ன்னு கேட்டிருக்காங்க. 5th டேர்ம் தான் 0. அப்போ a5 is equal to 0 அப்படின்றது உங்களோட கரெக்டான ஆன்சர். 10th கொஸ்டின் பார்க்கலாம். The 17th term of an AP exceed the 10th term by 7 அப்படின்னா என்ன அர்த்தம்னா 17th termோட வேல்யூ 10th term வந்து exceed by 7. 10th term கூட நம்ம ஒரு 7 ஆட் பண்ணாதான் நமக்கு 17th term கிடைக்கும் அப்படின்றதான் அதோட அர்த்தம். அது அப்படிதான் எழுதிக்கணும் நம்ம. exceed byனா அதை விட அதிகமாக இருந்தது அப்படின்னு போடணும். ஸோ பைனா டிவிஷன்றது கண்டிப்பாக இங்கே மீனிங் கிடையாது. ஃபைண்ட் த காமன் டிஃபரன்ஸ். வேறு எதுவுமே உங்களுக்கு கேட்கலவங்க. டி மட்டும் என்னன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட பேசிக் ஃபார்முலா என்ன? ஏஎன் அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம அதை ஓப்பன் பண்ணி a plus n minus 1 into dன்னு எழுத முடியும். அப்போ a17 அப்படின்றத a plus 17 minus 1 into d அதாவது 16dன்னு எழுதிக்கலாம். a10 அப்படின்றத a plus 10 minus 1 அதாவது 9dன்னு எழுதிக்கலாம். இங்கே ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு +7 இருக்குது. ஸோ வேரியபிள் ஒரு சைடு நம்பர் ஒரு சைடு எடுத்துக்க போகிறோம். இந்த பக்கம் இருக்க a plus 16d அப்படியே இருக்குது. இந்த ப்ளஸ் a ஈக்குவல் தான் நீங்கள் வந்தால் -a ப்ளஸ் 90 இங்கே வந்தால் -9d ஈக்குவல் டு 7. ப்ளஸ் ஏவும் ஏவும் கேன்சல் ஆகிடுச்சு. 16dயும் 9dயை மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் 7d கிடைக்கும். ஈக்குவல் டு 7. மல்டிப்பிள் இருக்க 7 அந்த பக்கம் போனால் டிவைட் ஆகும். 7/7 அப்போ வேல்யூ 1 கிடைக்குது. ஃபைண்ட் டி தான் கேட்டிருந்தாங்க. அப்போ டியோட வேல்யூ 1ன்றது தான் உங்கள் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. which term of an AP will be 132 more than its 54th term அப்படின்னு கேட்டிருக்காங்க. which termsன்னு கேட்குறாங்கல்ல, அதை வந்து nth termனு யோசிங்க. ஏன்னா எந்த term நமக்கு தெரியாது. let us assume nth term will be 132 more than 54th term நம்ம எடுத்துக்கலாம். அப்போ nth term is 132 more than 54th term. more than ப்ளஸ் போடணும். 54th termனா a54 அப்படின்னு போடணும். ஸோ இதான் உங்களுக்கு கொடுத்துருக்க கொஸ்டின். இதில் கொஸ்டினில் ஏக்கு பதிலாக நம்ம போட வேண்டியது ஏபியோட ஃபஸ்ட்டு டேர்ம் அது 3ன்னு கொடுத்துருக்காங்க. டிஃப்ரென்ஸ் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். a2 - a1 பண்ணி கண்டுபிடிக்கணும். a2 வந்து 15 - 3 அப்போ ஆன்சர் வந்து 12ன்னு கிடைக்குது. ஏஎன்னோட பேசிக் ஃபார்முலா a plus n minus 1 into d அப்படின்றது தான். 132ன்றது நம்பர் அப்படியே இருக்கும். a54 அப்படின்றத a plus 53d அப்படின்னு நம்மளால் எழுதிக்க முடியும். ஸோ இப்படி எழுதிக்கலாம்.
இதில் ஏ வர இடத்துலலாம் 3 போட போகிறோம், டி வர இடத்துலலாம் 12 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு என்னன்ற வேல்யூ டைரெக்டாக கிடச்சிரும். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ப்ளஸ் ஏவை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம், 53டியும் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இது உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஏக்கு பதிலாக இங்கே 3 ப்ளஸ் என் வேல்யூ தெரியாது, n-1 இன்ட்டு டிக்கு பதிலாக 12. இங்கே இருக்கிற ப்ளஸ் ஏ இங்கே வந்தால் மைனஸ் ஏன்னு வரும். அப்போ நம்ம இங்கே -3ன்னு எழுதிக்கலாம். இங்கே ப்ளஸ் 132 இந்த பக்கம் வந்தால் -132. இந்த ப்ளஸ் 53d அங்கே வந்தால் -53d ஆகும். -53 × 12 ஈக்குவல் டு அங்கே எதுவுமே இருக்காது, அப்போ 0ன்னு எழுதிக்கோங்க. இங்கே இருக்கிற +3யும் இங்கே இருக்கிற -3யும் கண்டிப்பாக கேன்சல் ஆகிருக்கும். அப்போ ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸில் இந்த 12 உள்ள மல்டிபிள் பண்ணால் இது வந்து 12n - 12 இருக்குது. இந்த -153யும் -53யும் ரெண்டுமே மைனஸில் இருக்கிறதுனால ஆட் ஆகிடும். சரி, -53 கூட 12 மல்டிபிள் இருக்குது. முதல்ல மல்டிபிள் பண்ணிட்டு தான் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ -132 மைனஸ், ஸோ இதை மல்டிபிள் பண்ணால் 636 ஈக்குவல் டு 0ன்னு வருது. -12 -132 -636 எல்லாமே மைனஸில் இருக்குது, ஆட் ஆகிடும். ஆட் பண்ணால் -780 கிடைக்குது ஈக்குவல் டு 0. மைனஸில் இருக்க டேர்ம் அந்த பக்கம் போனால் டிவைட் ஆகும், மைனஸில் இருக்கிறது ப்ளஸ் ஆகும். மல்டிபிளில் இருக்க 12 அங்கே எடுத்துகிட்டு போனால் டிவைட் ஆகும். 780/12. ஸோ 12 டேபிளில் இதை கேன்சல் பண்ணிட்டா நமக்கு 65 டைம்ஸ் கிடைக்குது. நீங்கள் வேறு டேபிளில் கூட ஷார்ட்டாக கேன்சல் பண்ணிகிட்டே வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போ n is equal to 65 அப்படின்றது தான் கரெக்டு. அப்போ which term is 132 more than the 54th term என்றதுக்கு 65th term அப்படின்னு நம்ம எழுதணும். 12th question பாருங்கள். 2 APs have the same common difference. ரெண்டு பேருக்கும் சேம் காமன் டிஃப்ரென்ஸ் இருக்குது. The difference between their 100th term is 100 இருந்தால் what is the difference between their 1000th term அப்படின்னு கேட்டிருக்காங்க. A1 A2 A3 so on up to AN அப்படின்னு ஒரு ஏபியும், B1 B2 B3 so on up to BN ஒரு ஏபியும் நம்ம எடுத்துக்கலாம். கொஸ்டினில் அவங்க கொடுத்துருக்கிறது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தேர் 100th term, அதாவது இந்த ஏபியோட 100th term A100ன்னு எடுத்துக்கோங்க, இதோட 100th term வந்து B100ன்னு எடுத்துக்கோங்க. இவங்க ரெண்டு பேரையும் மைனஸ் பண்ணால் 100 கிடைக்கும் அப்படின்றது கொஸ்டினில் வந்து கிவன். அப்போ இவங்களோட 1000th termோட டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க, அதாவது A1000 B1000 இவங்கள மைனஸ் பண்ணால் என்ன ஆன்சர் வரும் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. AN ஈக்குவல் டு A + n-1 × D தான் நம்மளோட பேசிக் ஃபார்முலா ஏபியில். இப்போ A100 இருக்குல்ல, A100 நம்ம எப்படி எழுதலாம், A + 99Dன்னு எழுதலாம். மைனஸ் B100 எப்படி எழுதலாம்னா B + 99Dன்னு எழுதலாம். ஏன்னா உங்களோட ஃபஸ்ட்டு டேர்ம் B நம்ம எடுத்திருக்கோம். இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 100 வரும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேருக்கும் சேம் காமன் டிஃப்ரென்ஸ்னு சொல்லியிருக்கிறதுனால ரெண்டுத்துலையுமே DD ஒரே மாதிரி அப்ளை பண்ணியிருக்கோம். மைனஸ் உள்ளே கொண்டு போகலாம். அப்போ A + 99D மைனஸ் உள்ள போனால் இது -B ஆகும், இது -99D ஆகிடும். ஈக்குவல் டு 100ன்னு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 99Dயும் -99Dயும் கேன்சல் ஆகிடும். அப்போ A - B = 100 அப்படின்னு கிடைக்குது. இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வச்சுக்கோங்களேன். அதாவது 100th termோட டிஃப்ரென்ஸ் 100ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டு டேர்மோட டிஃப்ரென்ஸும் நமக்கு 100 தான் கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு கொஸ்டினுக்கு வரலாம். 1000th termோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. 1000th term அப்படின்றத A + 999D அப்படின்னு எழுதிக்கலாம். -B1000 அப்படின்றத B + 999D அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இவங்களுக்கும் மைனஸ் நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போனோம்னா இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே இருக்கும். மைனஸ் உள்ள போனால் -B -999D அப்படின்னு கிடைக்கும். இப்போ +999ம் -999ம் கண்டிப்பாக கேன்சல் ஆகிடும். அப்படி பார்க்கும்போது இங்கே ரிமைனிங் A இருக்குது, இங்கே -B இருக்குது. A - B தான் நம்ம ஃபைனல் ஆன்சர். A - B நம்ம ஆல்ரெடி என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம், 100ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 100 தான் நம்ம கரெக்ட் ஆன்சர். இப்போ வந்து 2 ஏபிஸ் இருக்குது. காமன் டிஃப்ரென்ஸ் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு டேர்முக்கு அவங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருந்ததோ அதே டிஃப்ரென்ஸ் தான் எந்த 2 டேர்முக்கும் நடுவில் இருக்கும். அப்போ 100th termக்கு 100 அப்படின்னா 1000th termக்கும் 100 தான், 2000 termக்கும் 100 தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. How many 3-digit numbers are divisible by 7 அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 3-digit நம்பர் எழுதணும், அது வந்து 7 டேபிளில் டிவைட் ஆகணும். அப்படி எத்தனை 3-digit நம்பர் இருக்குன்னு கேட்டாங்கன்னா நான் உங்களுக்கு இதோட பேசிக் கான்செப்ட் சொல்லித்தரேன். முதல்ல 3-digit நம்பர் அப்படின்னா முதல் 3-digit நம்பர் வந்து 100 தான், கடைசி 3-digit நம்பர் வந்து 999 தான். என்னதுக்கப்புறம் 4 digit நமக்கு ஸ்டார்ட் ஆகிடும். இது வந்து எந்த நம்பர்லாம் 7ல் டிவைட் ஆகும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு பேரையுமே நீங்கள் முதல்ல 7ஆல் டிவைட் பண்ணுங்கள். இது 1 7s are 7, பேலன்ஸ் 3 0, 7 4s are 28, ரிமைண்டர் 2 கிடைக்குது. இங்கே 1 7s are 7, பேலன்ஸ் 2, அடுத்த நம்பர் 9 இறக்கிட்டா 4s are 28 வரும். மைனஸ் பண்ணால் 1, அடுத்த 9 இறக்கிடலாம். 7 2s are 14, ரிமைண்டர் 5 வரும். இப்போ வந்து 100 999 ரெண்டு பேருமே 7 டேபிளில் வர மாட்டாங்க, அதனால தான் இங்கே ரிமைண்டர் கிடைக்குது. ஸோ இது எப்படி 7 டேபிளில் டிவைட் ஆகிற நம்பரை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா உங்களோட ரிமைண்டரை 0 or 7க்கு மாற்றணும். 0க்கு இல்லைனா 7க்கு மாற்றணும். இதுதான் ப்ரொசீஜர். இது வந்து
ஃபஸ்ட்டு நம்பர் இருக்குல்ல, இதை வந்து 7க்கு மாற்றணும். ரெண்டாவது நம்பர் இருக்குல்ல, அது 0க்கு மாற்றணும். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த 100 விட நம்பரை கம்மி பண்ணீங்க அப்படின்னா அது வந்து 2 டிஜிட் நம்பருக்கு போயிடும். நம்மளுக்கு அது வேண்டாம், நமக்கு 3 டிஜிட் தானே வேணும். அதனால பிக் நம்பருக்கு தான் மாற்றணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே இருக்கிற ரிமைண்டர் கூட என்ன ஆட் பண்ணால் 7 வரும்னு பார்க்கணும். 5 ஆட் பண்ணால் தான் 7 வரும். அப்போ இங்கே 5 ஆட் பண்ணால் இங்கேயும் 5 ஆட் பண்ணணும். அப்போ 105. அப்போ 3 டிஜிட் நம்பரில் 105ன்ற நம்பர் தான் முதல்ல 7ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதையும் 7 ஆக்குனா கண்டிப்பாக 7 டேபிளில் வரும். ஆனால் அந்த நம்பர் 4 டிஜிட்டுக்கு போயிடும். 4 டிஜிட்டில் போகக்கூடாது இல்லையா? அதனால இதோட ரிமைண்டரை 0 ஆக்கணும்னு நினைங்க. அப்போ இங்கே 5லேருந்து -5 பண்ணால் தான் 0 ஆகும். அப்போ இங்கேருந்து நம்ம என்ன பண்ணிடலாம்? -5 பண்ணிடலாம். ஸோ 999லேருந்து 5ஐ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 994 கிடைக்கும். இதுதான் நம்மளோட லாஸ்ட் 3 டிஜிட் நம்பர் 7 டேபிளில் வருது அப்படின்னு அர்த்தம். இப்போ 105 வந்து முதல் 3 டிஜிட் நம்பர். அடுத்த 3 டிஜிட் நம்பர் என்னன்னு கேட்டால் இது கூட ஒரு 7 ஆட் பண்ணால் போதும். ஏன்னா 7 டேபிளில் வர நம்பர் 7 டிஃப்ரென்ஸில் தானே வரும். எடுத்து கண்டிப்பாக 112 வரும். அடுத்து 119 வரும். இது இப்படி போயிட்டே இருக்கும். இதில் மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு தான் உங்களுக்கு கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 105. டிஃப்ரென்ஸ் வந்து செகண்ட் டேர்மில் ஃபஸ்ட் டேர்ம் மைனஸ் பண்ணால் கண்டிப்பாக 7 தான். லாஸ்ட் டேர்ம் வந்து 994 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஒன்று நீங்கள் ஏஎன் ஃபார்முலா அப்ளை பண்ணாலும் ஓகே, இல்லை n is equal to l minus a by d plus 1. இது வந்து உங்களோட ஏஎன் ஃபார்முலாவிலேருந்து டிரைவ் பண்ண ஃபார்முலா தான். இதில் டைரெக்டாக கண்டுபிடிச்சாலும் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை கண்டுபிடிச்சிடலாம். இதில் என்னக்கு பதிலாக கொஸ்டினில் நம்ம 994னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஏ வந்து 105 டிவைடட் பை டிஃப்ரென்ஸ் வந்து 7, இங்கே +1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதை மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை மைனஸ் பண்ணிடலாம். மைனஸ் பண்ணால் 889/7, இங்கே +1 இருக்குது. முதல்ல டிவைட் பண்ணிவிட்டு ஆட் 1 பண்ணிவிடுங்க. எல்சிஎம் எடுக்காதீங்க, இது இன்னும் லேட் ஆகும். 127 வருது டிவைட் பண்ணால், இங்கே +1, அப்போ 128 கிடைக்குது. அப்போது கண்டிப்பாக 128 3 டிஜிட் நம்பர் இருக்குது, 7 டேபிளில் டிவைட் ஆகுறது அப்படின்றது உங்களோட கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டினில் how many multiples of 4 lies between 10 and 250 அப்படின்னு கேட்டிருந்தாங்க. how many terms divisible by 7 கேட்டாலும் how many terms multiple by 4 divisible by 4 ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். 4 டேபிளில் வர எல்லா நம்பரும் 4ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். 10லேருந்து 250 வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ 10 இங்கே 250 அப்படின்னு எழுதிக்கலாம். நான் உங்களுக்கு அந்த ப்ரொசீஜர் தெரியணுன்றதுக்காக தான் இதை பண்ணுறேன். மேம் 10க்கு அப்புறம் 12 தான் 4 டேபிளில் வரும், அதான் டேரெக்டாக தெரியும். ஏன்னா கண்டிப்பாக டேரெக்டாக தெரியும். எக்ஸாமில் வேறு ஏதாவது நம்பர் கொடுத்தா இந்த ப்ரொசீஜர் உங்களுக்கு மைண்டில் ப்ரொசீட் ஆகணும் அப்படின்றதுக்காக இதை சொல்கிறேன். இந்த 2 நம்பரையும் எழுதி இங்கே என்ன மல்டிபிளோ டிவைடோ கேட்டிருக்காங்களோ அவங்களால டிவைட் பண்ணுங்கள். இப்போ இங்கே 4 2s are 8, ரிமைண்டர் 2 இருக்குது. இங்கே வந்து 6 4s are 24 வரும், பேலன்ஸ் 1, இங்கே 0, 4 2s are 8, ரிமைண்டர் 2 கிடைக்குது. ஸோ இதோட ரிமைண்டரை வந்து கண்டிப்பாக 4 or 0க்கு நம்ம கொண்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு டேர்மை வந்து 4ஆக மாற்றணும், ஏன்னா இது கூட ஆட் பண்ணணும். இதை வந்து 0 ஆக்கணும், ஏன்னா இதுலேருந்து மைனஸ் பண்ணணும். இதை +2 பண்ணால் தான் நமக்கு 4 கிடைக்கும். அதனால் இங்கேயும் +2 பண்ணிடலாம். அப்போ முதல் டேர்ம் கண்டிப்பாக 12 தான். இதை வந்து 0 ஆக்கணும். அப்போ இங்கே -2 பண்ணணும், இங்கேயே -2 பண்ணிவிடுங்க. அப்போ கடைசி நம்பர் கண்டிப்பாக 248 தான் 4 டேபிளில் வரும்ன்றதை கண்டுபிடிச்சாச்சு. முதல் நம்பர் 12, அடுத்த நம்பர் கண்டிப்பாக 16 20, ஏன்னா 4 டேபிள்ஸ் வந்து இந்த மாதிரி தான் 4 4ஆக நமக்கு ஆட் ஆகிட்டே வரும். ஃபஸ்ட் நம்பர் 12, டிஃப்ரென்ஸ் வந்து 4 4ஆக ஆட் ஆகும். லாஸ்ட் டேர்ம் வந்து 248. இதை வந்து ஏஎன்னு கூட நம்ம எடுக்கலாம், ஏஎன் ஃபார்முலாவிலே அப்ளை பண்ணலாம். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்க்கு டேரெக்டாக l minus a by d plus 1 இதில் அப்ளை பண்ணால் கொஞ்சம் டைம் கம்மியாகும் உங்களுக்கு. எல்லுக்கு பதிலாக 248 மைனஸ் ஏக்கு பதிலாக 12 டிவைடட் பை டிஃப்ரென்ஸோட வேல்யூ 4, இங்கே +1 இருக்குது. 248ல் 12 மைனஸ் பண்ணால் 236 வரும், டிவைடட் பை 4 +1. 4 டேபிளில் கேன்சல் பண்ணிடலாம். 4 5s are 20, 36 இருக்குது, 9s are +1, 56 +1 கிடைக்குது. அப்போ 60. அப்போ 60 டேர்ம்ஸ் ஆர் தேர் இன் பிட்வீன் 10 and 250. 10க்கும் 250க்கும் நடுவில் 4ஆல் டிவைட் ஆகிற நம்பர்ஸ் வந்து 60 டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்றது உங்களோட கரெக்டான ஆன்சர். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.